வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரொட்டஸ்டன்ட்ஸ் எப்படி உருவானாங்க அப்படிங்கறத தாங்க சொல்ல போறேன். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 16ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம போடுங்க. 1717 வருஷ வாக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐரோப்பிய ஆட்சியாளர்கள் பொறாமப்படுற அளவுக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் கிட்ட செல்வமும் அதிகாரமும் இருந்திருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜெர்மனில டெட்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, பணம் கொடுத்தா பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களிடையே செய்தியை பரப்பி பணத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. இத ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவரு எதிர்க்கிறாரு. அந்த டெட்சல் அப்படின்ற பாதிரியார் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லுவாரானா, பணம் விழும் சத்தம் கேட்ட உடனே ஆன்மா நரகத்தில இருந்து சொர்க்கத்திற்கு தாவும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாராம். இத மார்ட்டின் லூத்தர் கடுமையா எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, தேவாலயங்கள்ல இருக்கக்கூடிய கடுமையான அந்த சட்டங்கள், அந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே எதிர்க்கிறாரு இந்த மார்ட்டின் லூத்தர். இதைத் தொடர்ந்து 1517 வருஷத்துல அக்டோபர் மாதம் 31 தேதி விட்டன்பர்க் அப்படிங்கிற தேவாலயத்துல தன்னுடைய 95 கொள்கைகள் அடங்கிய ஒரு பலகை என்ன பண்றாருன்னா ஆணி அடிச்சு தொங்க விட்டுறாருங்க. இதத்தான் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான முதல் அதிகாரப்பூர்வ குரல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தாங்க கிறிஸ்தவ மதம் ரெண்டா உடையுது. மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க வழிபாட்டு முறையை புரொட்டஸ்ட் பண்ணினதுனால இவரை ஃபாலோ பண்ணவங்க, அதாவது இவரை பின்தொடர்ந்தவங்க எல்லாருமே புரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. 1529 வருஷத்துல நடைபெற்ற ஸ்பயஸ் நாடாளுமன்ற கூட்டத்துல மார்ட்டின் லூத்தருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே கிறிஸ்தவ, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ மன்னர்களுடைய முடிவுகளுக்கு எதிரா ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதாவது புரொட்டஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அது அந்த தருணத்தில இருந்து அவங்க எல்லாரையும் உலகமே புரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, இப்படி ரெண்டு பிரிவு தான் ஆச்சா அப்படின்னு சொன்னா இல்லைங்க. மார்ட்டின் லூதருக்கு அப்புறமா ஜான் கால்வின் அப்படின்றவர் இன்னும் பல சீர்திருத்தங்களோட ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வராரு. இப்படி கிறிஸ்தவ மதம் மூணாவும் உடைஞ்சுது. இப்படி மூணாவதா உடைஞ்சுதா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமும் நிறைய பிரிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு விடைபெற மீண்டும் புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.